இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கட்டப்படுவாய். எரேமியா 31 அதிகாரம் 4 சொல்லுது, இஸ்ரவேல் எனும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அதாவது இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதாவது தேவன் எங்களை மறுபடியும் கட்டுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சில நேரங்களில் நாங்கள் உடைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒரு சின்ன காரியங்களோ எங்களை உடைத்து விடுகிறதாக காணப்படுகிறது. அப்படி உடைந்து போய் இருப்போமாக இருந்தால் இந்த வசனம் சொல்லுது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். தேவன் தம்மை சார்ந்து வாழ்கிற எல்லோரையுமே ஒரு சந்தர்ப்பத்தில் உடைத்து உருவாக்குகிறவராக இருக்கிறார். எங்களுடைய விசுவாசத்தையும் தேவன் மேலே நாங்கள் வைத்திருக்கிறதான அன்பையும் சோதித்து பார்ப்பதற்காக ஒரு சில நேரங்களில் நாங்கள் உடைக்கப்படுகிறோம். எங்களுடைய நம்பிக்கைகள் உடைக்கப்படுகின்றது, எங்களுடைய காரியங்கள் கைகூடாமல் போகிறது. ஆனாலும் எங்களுடைய விசுவாசங்கள் தேவன் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அதை தேவன் காண்கிறதன் நிமித்தம் தேவன் எங்களை கட்டுவிப்பார். நாங்கள் எவ்வளவுதான் உடைந்து போய் எவ்வளவுதான் மனிதர்களிடத்தில் உடைக்கப்பட்டாலும் தேவனிடத்தில் நாங்கள் போய் சரணடையும் போது தேவன் எங்களை மறுபடியும் கட்டுவிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொன்னது போல நாங்கள் தேவனிடத்தில் சரணடையும் போது அவர் எங்களை கட்டுவிப்பார், நாங்கள் மறுபடியும் கட்டப்படுவோம். Have a hopeful day.